வெள்ளியும் அப்படித்தான். 595 கிராம் சுத்த வெள்ளி இருக்கும் போது ஒரு வருட காலமாக அந்த வெள்ளி இருந்தால் அதிலேயும் 2.5% ஜக்காத்து கடமை. 595 கிராம். காட்சிக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கிற? காட்சி பணத்துக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கிற? யாரிடத்தில் கடந்த அதுக்கு 2 அளவுகோல்கள் இருக்கு. தங்கத்தை வைத்தும் பணத்தினுடைய அளவை மதிப்பிடலாம், வெள்ளியை வைத்தும் மதிப்பிடலாம். சுத்த தங்கம் 11.5 பவுன் எவ்வளவு முதல்ல பாருங்க. உதாரணமாக 24 கரட் தங்கம் 50,000 ஒரு பவுன் என்று சொன்னால் 11.5 பவுனுக்கு 5.25 லட்சம் போகும். யாரிடத்தில் கடந்த ஒரு வருட காலமாக 5.25 லட்சத்துக்கு மேலாக இருக்கிறதோ அவர்கள் 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். இன்னொரு அளவுகோல் இருக்குது, வெள்ளியை வைத்து பார்க்க. வெள்ளி 595 கிராம் சுமாராக 80,000 வரும். காலத்துக்கு கால வித்தியாசம் வரும். ஒரு 80,000 கூடினால் ஒரு 1,20,000 வரலாம். யாரிடத்தில் அந்த 80,000க்கு மேலாக கடந்த ஒரு வருடமாக இருந்து வருகிறதோ அவர்களும் 2.5% ஜக்காத்து கடமை. 5.25 லட்சமா 80,000 இதை நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆனாலும் ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, வெள்ளிய வச்சு கொடுங்க, கொடுக்கிறவர்கள் கூடுவார்கள், வாங்குறவர்கள் குறைவார்கள். 80,000க்கு ஜக்காத். காசாக கையில இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. பெண்களிடத்தில் காசு இல்லை என்றில்லை. நிறைய பெண்கள் ஜக்காத்து கடமையானவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கடமை என்று தெரியாது. மனிதனிடத்தில் காசி பல ரூபங்களில் இருக்கலாம். காசாக வைத்திருப்பார், அல்லது வங்கியிலே அதை வைப்பு செய்திருப்பார். ஒரு வங்கியில் அல்ல, 4-5 வங்கியில் அவருக்கு அக்கவுண்ட் இருக்குது. சம்பத்திலே இருக்குது, கொமர்ஷியல் இருக்குது, பிஓசியில இருக்குது, எல்லாத்திலும் இருக்குது. அந்த எல்லா அக்கவுண்ட்ல இருக்கிற காட்சியும் சேர்த்து கணக்கு பாருங்க, ஒரு வருஷமாக எவ்வளவு இருக்கு. சில நேரம் இருந்த காசை உம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கிறார், அது உங்க பணம் தான், அதையும் சேர்த்து பாருங்க. நானுக்கு கைமாத்துக்கு கொடுத்திருக்கிறார், மச்சானுக்கு கைமாத்துக்கு கொடுத்திருக்கிறார், பிசினஸ்ல போட்டிருக்கிறார், அதுவும் உங்களோட காட்சி தான். ஒரு காணி வாங்கி இருக்கிறார், அவர் பாவிக்கவல்ல, நல்ல விலை வந்தால் விற்போம். அந்த காணி வியாபார பொருள், அந்த காணிக்கு கீழே உங்க காட்சி இருக்கிறது. கடை ஒன்று வாங்கி இருக்கிறார், அவர் போடவல்ல, நல்ல விலை வந்தால் விற்போம். அந்த கடைக்கு கீழே உங்க காட்சி இருக்கு. ஒரு வாகனம் வாங்கி இருக்கிறார், அவர் ஓடவல்ல, சந்தி எல்லாம் ஓடித்திருக்கிறார், யாராவது ஒருவர் விலை அடிச்சா வித்துருவோம். அந்த வாகனத்துக்குள் உங்க காட்சி இருக்கிறது. அதையெல்லாம் ஜக்காத்துல கணக்கு பாருங்க. இந்த காணி வியாபார பொருள், இந்த கடை வியாபார பொருள், அந்த வீடு வியாபார பொருள், அந்த வாகனம் வியாபார பொருள், ஏன் விற்கணும் அந்த நியத்து வந்ததனால். இதெல்லாம் சுழட்டி பாருங்க, ஜக்காத்து வாங்குறவரா கொடுக்கிறவரா. பெண்களும் பாருங்க, வியாபாரத்தில் 80,000க்கு குறைந்த ஒரு முதலை வைத்து வியாபாரம் செய்வது என்பது அது ஒரு சிறிய வியாபாரமாகத்தான் இருக்கிறது. கேபிட்டல் 80,000க்கு குறைய செய்யறது ஒரு சின்ன வியாபாரமாக இருக்கிறது. வியாபாரிகள் கடை வைத்து வியாபாரம் செய்தாலும், வீட்டிலிருந்து வியாபாரம் செய்தாலும், தொலைபேசியினூடாக வியாபாரம் செய்தாலும், ஒரு வியாபாரத்தை துவங்கும் நாளின் அரபு கணக்க ஞாபகம் வைக்கணும். ஏன்? அந்த திகதிதான் அவர்களுடைய ஜக்காத்து தொகையை குறியாக்கும். சென்ற வருடம் ஷாபான் 24 அன்றுதான் அவருடைய கடை ஆரம்பித்தார். 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார், கேபிட்டல் போட்டுத்தான் கடை ஆரம்பித்தார். ஞாபகம் வைங்க, ஏப்ரல் மே என்ற டேட் தேவையில்லை, ஷாபான் 24. அடுத்த வருஷம் ஷாபான் 24 நீங்க உங்களோட ஜக்காத்தை முடிவு செய்யணும். எப்படி கணக்கு பார்க்கிற? முதலில கடைய அன்றைக்கு மூடி, இப்ப நாம செய்யற முறை கடையில இருக்கிற பொருள்களை எல்லாம் கணக்கு பாருங்க.
பொருளாக எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன விலை போடணும்? விற்கிற விலையா, கொழும்பில வாங்கின விலையா, டவுன்ல வாங்கின விலையா, அல்லது ஒரு விலையா? 3 வகையாகவும் இருக்கு. ஆனால் இந்த சமகால துலமாக்கள் சொல்லுகிறார்கள், பஜாரில் இப்பொழுது அதுக்கு என்ன விலையோ அந்த விலையை பாருங்க. நீங்க வாங்கின விலையில தான் அதை பார்க்கணும் என்று சொன்னால் சில நேரம் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். கொழும்பில் ஒரு துண்டு 100 ரூபாய்க்கு வாங்கி இருப்பீங்க, இப்பதான மார்க்கெட் தெரிஞ்சு போச்சு 60 ரூபாய். 100க்கு பார்க்க சொன்னா அது உங்களுக்கு அநியாயமாகும். இப்போ பஜார்ல எது விலையோ அதை பாருங்க. கட்டிடத்துக்கு ஜகாத் இல்லை, அதிலே போடப்பட்டுள்ள அலுமாரிக்கு ஜகாத் இல்லை, கதிரீகளுக்கு ஜகாத் இல்லை, ஃபேனுக்கு ஜகாத் இல்லை, விற்பனை பொருள்களுக்கு மட்டும் ஜகாத். கணக்கு பார்க்கிறார், 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருள்கள் கடையில் இருக்கு. முடிஞ்சதா? முடியல. அடுத்து பாருங்க, இந்த எந்த வியாபாரத்துடனும் பணமும் இருக்கும். பொருள் மட்டுமல்ல, பணம் இருக்கும். அதனாலதான் செக் எழுதி கொடுக்கிறாங்க. இந்த பிசினஸோடு தொடர்புள்ள எத்தனை அக்கவுண்ட் இருக்கு, என்னென்ன வங்கிகள் இருக்குது, அதையெல்லாம் கணக்கில் எடுங்க. பணமாக பார்த்தால் இன்னொரு 10 லட்சம் இருக்கு, 20 லட்சம். இன்னமும் முடியல. நேற்று தான் சைனாவுக்கு போய் 50 லட்சம் ரூபாய் கண்டெய்னர் போட்டிருக்கிறார். வாங்கிட்டார், போட்டுட்டார், கடலில் கப்பலில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த 50 லட்சமும் இதில் ஆட் பண்ணும். வாங்கிட்டீங்க 70 லட்சம், அதுவும் முடியல. வர இருக்கிற கடன் எல்லாம் கணக்கில் எடுங்க. கடனை எடுத்தால் 20 லட்சம் கடன் வர இருக்கு. கடனை 2ஆக பிரித்து பாருங்க. உறுதியாக கிடைக்கிற கடன், உறுதி இல்லாத கடன். 10 லட்சம் உறுதி இல்லை, அது பக்கத்தில் வைங்க. 10 லட்சம் உறுதியாக கிடைக்கும், அந்த 10ஐயும் சேர்த்துக்க 80 லட்சம். உங்களுக்கு 80 லட்சத்துக்கு ஜகாத் கடன் 2.5% கொடுங்க. இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம், 80 லட்சம் இருக்கிறது கணிப்பீடு சொல்லுது, ஆனால் நான் 1 கோடி கொடுக்கணுமே, நான் 1 கோடி மற்றவனுக்கு கொடுக்கணும். இருக்குது 80 லட்சம், கொடுக்கணும் 1 கோடி. இருக்கிற முதலை விட நான் கொடுக்க வேண்டிய தொகை அதிகம். என்ன செய்யுங்க? ஜகாத் விடுறதா? இல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், கடன் ஜகாத்தை தடுக்காது. உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை விட கூடுதலான தொகை நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டுமாக கடன் இருந்தாலும் ஜகாத்து கொடுக்கத்தான் ஓடும். அவரிலிருந்து தப்புறதாக இருந்தால் ஜகாத்துடைய நாள் வர முதல்ல நீங்கள் கடனை கொடுத்திருக்கணும். இது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குத்பா. மசாயில்களை மேலோட்டமாக சொல்லுகிறோம். ஏன்? ஒரு விழிப்பு வர. ஆனால் ஒரு முஸ்லிமின் பொறுப்பு ஜகாத்து கடமையா என்பதை அவர் அறிந்து கொள்ள ஒரு ஆலிமை தனியாக சந்தித்து கால் மடித்து அமர்ந்து முழு விவரத்தையும் சொல்லி விளங்குவதுதான் மசாலாக்களின் அடிப்படை. தூண்டியுடன் மேலோட்டமான விஷயங்களை சொல்லும். மார்க்க அறிவில்லாமல் எந்த அவளையும் செய்யக்கூடாது, அது பெருமதியற்றதாக ஆகும். ஜகாத்து கொடுக்க முன்பு அதனுடைய அறிவை தேடுவது பரவாய். சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த பெண்களுக்கு அந்த அறிவு இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள், மனைவி ஜகாத்து கணிப்பீடு செய்து கொண்டிருக்கிறார். சொன்னார்கள், நீ ஊருக்கு ஜகாத்து கொடுக்க முதல்ல என்னப்பா, நானே கடன்கார். மனைவியின் ஜகாத்தை கணவர் கேட்கிறார். எங்கட பெண்கள் என்ன சொல்லுவாங்க, இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கணுமா, எடுங்களே. எங்கட பெண்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வை விட கணவரோட முஹப்பத் கூட. அந்த பெண் என்ன சொன்னது? அந்த பெண் என்ன சொன்னது? ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனின் அனுமதி இருந்தால் மட்டுமே தருவேன். கணவனாக இருக்கேன், ரப்பு அனுமதிக்கிறானா? போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் பிலால் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஸைனப் வந்திருக்கிறார்கள், மதீனாவிலே ஏராளமான ஸைனபுகள் இருக்கிறார்கள். ஐயு ஸையானி, எந்த ஸைனப் வந்திருக்கிறார்? யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மனைவி வந்திருக்கிறார். என்ன பிரச்சனை? கணவன் ஜகாத்து கேட்கிறாராம், அவர் கடனாளியாம், கொடுக்கலாமா? சொன்னார்கள், நாம் லக்கில் அஜ்ரு மர்ரத்தை, உங்களுக்கு டபுள் கூலி கிடைக்கும்.